தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படியில் ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்கு தேவையான பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பிக்சர் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் -100 கொண்டு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. 2 பிக்சருமே பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும். அடுத்ததாக உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பிக்சர் வந்து கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் இல்லை அப்படின்னா இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்கள் பிக்சரை கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இதே மாதிரி எல்லா பிக்சருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகணும். மேலுள்ள பயனும் கீழே உள்ள பயனும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணிக்கங்க. அடுத்து அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் பார்ட் வந்து முடியுது பாருங்கள். இது முடிஞ்சு கரெக்டாக செகண்ட் பார்ட்டுக்கு மறுபடியும் அந்த ப்ரஷ் ஆகுது பாருங்கள். அந்த இடத்துல வச்சு கட் பண்ணும். இப்போ இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் ப்ரஷ் ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சு இந்த டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும்போது வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிச்ச பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகி முடிக்க போகுது. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆன பிறகு பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷனும் டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ண அந்த கிளிப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் உங்களுக்கு குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆனால் மேலோட பயணம் கீழோட பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி இப்போ கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டஸ் லேயர் அப்படின்றத எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இது சேச்சுரேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு கொண்டு வந்துருங்க. இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆர்ஓ ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரேம் தக்கன உங்களோட பிக்சர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கலர் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இந்த பிக்சரையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டஸ் லேயர் எடுத்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கலருக்கு கொண்டு வந்துருங்க. 0 கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கலராக உள்ள பிக்சர் வந்து தெரியும். கரெக்டாக ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த வீடியோவுமே நம்ம கேலரியில் வந்து சேவ் பண்ணணும். கரெக்டாக உங்களுக்கு மேலே கீழே எல்லா பக்கமும் உங்களுக்கு கவர் ஆகுதா அப்படின்றத பார்த்துங்க. இப்போ நம்மளுக்கு கவர் ஆகிடுச்சு. மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும்போது வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இதுவும் ரெண்டராகி முடிச்ச பிறகு நிறைய கிளிப்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுற வேண்டியிருக்கு. நேம் வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த பார்ட்டை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டராகி முடிஞ்சிருச்சு. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷனும் டெலிட் பண்ணிடுங்க. இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷனும் டெலிட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஓய் ஷெல்பி அப்படின்றது அது முடிஞ்சு உங்களுக்கு கரெக்டாக எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல முடியுது. இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததான் நம்மளோட இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் வர்றதுக்கான அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் நீங்கள் அந்த ஆர்ஓ ட்ராக் பண்ணி உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாகணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ இந்த 15 செகண்டுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதில் சைஸ் வந்து பெருசாகணும் அப்படின்னா அந்த ஆர்ஓ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இதே சென்டரில் வந்துச்சுங்க. இந்த சைஸே போதும் நம்மளுக்கு.
கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ இந்த பார்ட்டில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதில் ஹாப்பி பர்த்டே நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்து லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்கள் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அது மட்டும் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேம் வந்து கொடுக்கணும். கரெக்டாக இந்த டியூரேஷன் வந்த பிறகு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ நான் நேம் வந்து டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட நேம் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு இந்த ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 2A ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே மை ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபாண்ட்ஸோட லிங்க் எல்லாமே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். இப்போ அடுத்ததாக இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு என்ன கலர் வந்து வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் வந்து சென்டரில் வந்து வச்சுட்டு கேரக்டர் நடுவில் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் வந்து வரும். அடுத்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அவுட்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக உள்ள கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. பிடிச்சிருந்தது அப்படின்னா வச்சுங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து பேக் வந்துட்டு கீழே வந்த பிறகு இதில் க்ளோ அப்படின்றத கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த பார்ட் நீங்கள் கரெக்டாக இதில் வந்து பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண இந்த டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இதே நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு வருதான்னு பார்த்துக்குங்க. இப்போ லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள், எங்கே உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட் வரையும் உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க. இந்த டெம்ப்ளேட் அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இது வர வரும் உங்களுக்கு. அது கரெக்டாக அந்த எண்டுக்கு போயிட்டு அந்த கீழே அது உங்களோட நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் டபுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இதில் இன் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே வந்த பிறகு இதில் கன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து 1.5 அப்படின்றத செட் பண்ணிங்க. அடுத்து இந்த நம்ம ஆட் பண்ணதோட எண்டுக்கு போயிட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இப்போ ஃபைனலாக நம்ம 2வது தடவை Kinemaster ரெண்டர் பண்ணால் அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த கலராக உள்ள உங்களோட பிக்சர் ஆட் பண்ண பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஆட் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு இப்போ இந்த BGM வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது, எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் ஏஜ் நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் எந்த சேஞ்சஸும் எதுவும் கட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட அலோடெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.